வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு LICAO எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறப்போ ஆப்டிடியூட் செக்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? எடுத்தோடனே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கரெக்டா? ஸோ கொஷின் மார்க் இடத்துல வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ தென் உங்களுக்கு எல்லாமே அப்ராக்சிமேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவே உங்களுக்கு ஹோல் வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம வந்து அதை ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ 59 எப்படி எழுதிக்கலாம்? பாயிண்ட் சம்திங்ல வரும்போது ஹோல் வேல்யூவாக எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஸோ இதை 60% எழுதிக்கிறேன். இப்போ நான் 60% ஆஃப் 900 ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்? 15 எழுதிக்கலாமா? 1020 1000 எழுதிக்கிறேன். ஓகேவா? மைனஸ் 7/8 ஆஃப் 9 அப்போ மல்டிபிகேஷன். ஸோ அதை அப்படியே பிராக்கெட்ல எழுதிக்கலாம், இல்லை டைரக்ட் மல்டிபிகேஷன் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது கேன்சல் பண்ண என்ன வரும்? 60% ஆஃப் 900. ஓகேவா? 540 வரும்பா. சரிங்களா? ப்ளஸ் உங்களுக்கு 15% ஆஃப் 1000 எவ்வளோ வரும்? 150. சரியா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்ச கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? தென் மைனஸ் ஆஃப் 7/8 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 கேன்சல் பண்ணுங்க. தென் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணிட்டு திரும்ப 7 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 252 எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா என்ன வருதுப்பா? உங்களுக்கு 438 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப். ஓகேவா? எக்ஸ் வந்து இங்கே ரூட்டாக மாறுமா? இங்கே 438 இருக்கு. ஓகேவா? பட் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா வரும் நமக்கு? இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ வந்து 441. 441ங்கிறது என்னது? 21ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட் ஆஃப் 441 = 21. ஓகேவா? 441 ரூட் எடுத்தால் 21 வரும்ப்பா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு இதில் LICல கேட்டிருக்கிறது எல்லாமே அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா? எடுத்தோடனே ரூட் வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா உங்களுக்கு. சரியா? ரூட் ஆஃப் 144 ப்ளஸ் இதையும் நான் வந்து ஹோல் வேல்யூவாக எழுதிக்கிறேன். ஓகேவா? மினிமம் 5 இருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம். 5க்கு மேலே இருந்தால் அடுத்து வேறு டிஜிட்டை முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் 24 ஸ்கொயர். இது 0 இருக்கும், அதனால் அதை விட்டுட்டேன். அதை ஈக்குவல் டு கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்ப்பா? எக்ஸ் மைனஸ் 4 மட்டும் எழுதிக்கிறேன். இதுனா 0 சம்திங் வேல்யூ, அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ இன் 5 என்ன வருப்பா? உங்களுக்கு ரூட் ஆஃப் 144 என்ன வருதுப்பா? 38 வரும் உங்களுக்கு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? 24 ஸ்கொயர் என்னது? 576 = எக்ஸ். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? -20. சரிங்களா? எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தால் என்னது? +20 ஆகிடும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 634 வரும்ப்பா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சேவிங்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க, ஏவோட இன்கம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சேவ் பண்ணுறது 28%. ஓகேவா? ஃபுல் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டாக கொடுக்கலாம் உங்களுக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீசஸ் பை 35% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவரோட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் தெரியாது. ரேஷியோ பிட்வீன் நியூ சேவிங் அண்ட் ஓல்டு சேவிங் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தோட சேவிங்குமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓல்டு சேவிங் அண்ட் நியூ சேவிங். ஓகேவா? தெரியலாமா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேவிங் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதான் கொடுத்துருக்காங்க, டோட்டல் வேல்யூ சேவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சேவிங் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ 28% ஆஃப் 28% கண்டுபிடிச்சா எவ்வளோ வருது? 7000 தான் உங்களுக்கு சேவிங், ஓல்டு சேவிங் அது. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். ஸோ 25,000 மைனஸ் 7,000 உங்களுக்கு என்னப்பா வரும்? 18,000 வரும்பா. 18,000 தான் உங்களுக்கு ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம நியூ சேவிங்கும் நியூ எக்ஸ்பெண்டிச்சரும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீசஸ் பை 35%. ஓகேவா? ஸோ 100ல் 35% எவ்வளோப்பா? 65% வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ அந்த 65% தான் வந்து நம்ம ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சரோட கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா?
கண்டுபிடிச்சிங்கன்னா 65% ஆஃப் 18%னா உங்களுக்கு 1100 வரும். சரியா? இதான் வந்து நியூ எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ஸோ இதை வந்து ஹோல் வேல்யூவில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ சேவிங் கிடைச்சிரும்ப்பா. ஸோ 25,000 மைனஸ் 11,700 மைனஸ் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு 13,300 வருது. ஓகே, இதான் வந்து உங்களுக்கு நியூ சேவிங். லாஸ்ட்டாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்கப்பா, நியூ சேவிங்க்கும் ஓல்டு சேவிங்க்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஓல்டு சேவிங் வந்து 7,000 வருது, நியூ சேவிங் வந்து என்னது 13,300 வருதுப்பா. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ 133/70 வரும். அதே கேன்சல் பண்ண வருது 19/10 வரும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு நியூ சேவிங்ஸும் ஓல்டு சேவிங்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ. சரியா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது எல்லாமே லாஸ்ட் இயர்ஸ் நடந்த LICAOக்கான கொஷின்ஸ்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்ராக்சிமேஷன் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? இப்போ 14 ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ அதை வந்து 14 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். சரியா? தென் எப்படி எழுதலாம்? 14 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஸோ எக்ஸ் இன்ட்டு இது வந்து எப்படி நான் 25 எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் 200. சரியா? 14 ஸ்கொயர் என்னப்பா? 196. 9 ஸ்கொயர் என்னது? சரி, 9 கியூப். ஓகேவா? 729 equal to 25x. இது மல்டிப்ளிகேஷனால இது பிரிக்க முடியாது. ப்ளஸ் 100. இங்கே இருக்க ப்ளஸ் 100 சைடு வந்து மைனஸ் 100 ஆகிடும். ஸோ 25x equal to உங்களுக்கு இந்த சைடு வந்து 725 கிடைக்கும். ஸோ எக்ஸ் equal to என்னப்பா வரும்? 725 into 25 கேன்சல் பண்ண என்ன வருது உங்களுக்கு? 29 வரும். சரியா? உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர்ப்பா. சரிங்களா? நீங்கள் ஹோல் வேல்யூவை மாற்றிக்க முடியும். மாற்றினா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து பர்ஃபெக்ட் வேல்யூவாக கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா பாயிண்டில் போயிட்டே இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க? 3 பேர் இருக்காங்க, பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அமௌண்ட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் வராரு, அதுக்கப்புறம் தான் பியும் சியும் ஜாயின் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 4 months ஒன்லி தே வில் ஜாயின். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்? இது ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்டூ டைம். அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் 3த்துக்கும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்கணும், தென் ரேஷியோவும் கொடுத்துருக்கணும். ஓகேவா? டைம் ப்ளஸ் இல்லை மணி கொடுத்தனாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 5. ஓகேவா? இன்டூ 4 6. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 12 months எடுத்துக்கிறோம். சரியா? ஆஃப்டர் 4 monthsனா என்ன வருது? ஓகேவா? உங்களுக்கு 4 வருங்க. சரியா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 60 into 16 into 24. ஓகேவா? அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 15 into 4 into into 6. ஓகேவா? இதான் வந்து ஃபைனல் ரேஷியோ உங்களுக்கு. ஸோ வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? டோட்டல் பார்ட் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்குது உங்களுக்கு 25. ஸோ ஓகேவா? இப்போ இது வந்து டோட்டல் அமௌண்ட்டோட டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் இல்லைப்பா, டோட்டல் ப்ராஃபிட் என்ன 2500. அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 தான் கிடைக்கும். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏவோட ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்குள்ளே போய் ஏவை மட்டும் நம்ம அந்த 1 பார்ட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? 15 into 100 வந்து என்னது வருது? 1500 தான் உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டிப்பா. அடுத்து பாருங்க, ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா?
அதோட ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போதும் ஒரு டேபிள் கொடுப்பாங்க, இல்லை ஒரு பை சார்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வரப்போகிற கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை சார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சோயா ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட்டட் பார்க் இன் 4 days. 4 days யார் யார் பார்க்க வராங்களோ அதோட ஹோல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பீப்புள். ஓகேவா? வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபீமேல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் டேட்டாவை கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து மேல் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? மேல் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அதுவும் ஹோல் வேல்யூ வந்து பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? நம்ம நார்மலா வந்து ஹோல் வேல்யூல இருந்து எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்ப்பா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோல் வேல்யூ வந்து பர்சன்டேஜ்ல இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 1200 ஹோல் பீப்புள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. $1200 ஹோல் வேல்யூ. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஃபீமேல்ஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. சரியா? நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இப்போ மண்டே வந்து விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹோல் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமப்பா. ஓகேவா? எப்படி போடுவீங்க, டோட்டல் பீப்புள்ஸ் கண்டுபிடிக்கலாம், அடுத்து தென் மேல் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகேவா? என்ன பண்ண போறோம்னா, இப்போ 1200ங்கிறது 100%, அப்படிதானே? பாக்ஸ் மெத்தட்பா. 1200ங்கிறது 100%. இதே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே எவ்வளோ, 30%. ஸோ 30% கண்டுபிடிக்க போறோம்ப்பா. சரியா? 30% எவ்வளோ வரும், 00 00 கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த சைடில் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸில் வந்தால் மட்டும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும்ப்பா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பாக்ஸ் மெத்தட். சரியா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வருது 360 வருதுப்பா. ஸோ மண்டேயோட டோட்டல் வேல்யூ என்னது, நமக்கு 360. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து நமக்கு டோட்டல் வேல்யூ 1200, அதை வந்து 100% எடுத்துப்போம். தென் நமக்கு 30% கண்டுபிடிச்சிட்டோம், அதான் 360. அதே மாதிரி 35%, 20%, தென் 15%. நாலுத்துக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகேவா? கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு டியூஸ்டேக்கு வந்து 420 வரும், வெட்னஸ்டேக்கு 240 வரும், தென் தேர்ஸ்டேக்கு வந்து 180 வரும். இது வந்து ஹோல் டோட்டல் வேல்யூ. ஓகேவா? மேல் வித் ஃபீமேல். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம மேல் மட்டும் கண்டுபிடிக்க போறோம்ப்பா. சரிங்களா? மேல் எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்னஸ்டே கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின், நம்பர் ஆஃப் மேல் ஹூ விசிட்டட் பார்க் ஆன் வெட்னஸ்டே ஆர் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பீப்புள் ஆன் த டே. ஓகேங்களா? மேல் எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, அது வந்து டோட்டல் பர்சன்டேஜ்ல எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு நான் வந்து டைரெக்டாக மேலும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மேல் கண்டுபிடிக்கணும், டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அதை எப்படி போடலாம், நம்ம 240ங்கிறது என்னதுப்பா, ஹோல் வேல்யூ ஆஃப் வெட்னஸ்டே. சரியா? -96. 96ங்கிறது என்னது, உங்களுக்கு ஃபீமேல் வேல்யூ. அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு மேல் வேல்யூ கிடைச்சிரும். சரியா? ஹோல் வேல்யூ இது இங்கே இருக்குப்பா, இது வந்து ஃபீமேல் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு மேல் வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி எல்லா இதுக்கும் போட்டுக்கோங்க. சரியா? 240லேருந்து 96 மைனஸ் பண்ணால் என்ன வருது, உங்களுக்கு 216 கிடைக்கும். சரி, $144. ஓகேவா? வெட்னஸ்டேயோட மேல் வேல்யூ 144. இந்த வேல்யூ அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்கப்பா எல்லாத்தையும். சரியா? பண்ணிங்கன்னா வரும். மண்டேக்கு வந்து 216 வரும், டியூஸ்டேக்கு வந்து 106 வரும், வெட்னஸ்டேக்கு 144, தேர்ஸ்டேக்கு 52பா. சரிங்களா?
டேரெக்டாக அப்படியே நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இதோட வேல்யூ கிடச்சிச்சு, இதோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது டேரெக்டாக டோட்டல் வேல்யூலேருந்து ஃபீமேலில் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மேல் வேல்யூ கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா, நம்ம அப்போ கொஷின் பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வெனஸ்டே வந்து மேல் எவ்வளோ விசிட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் வேல்யூவில் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சரியா, நீங்கள் ஃபார்முலாவிலையும் அப்ளை பண்ணலாம்ப்பா. அப்படி இல்லைன்னா இந்த இல்லைன்னா நீங்கள் பாக்ஸ் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது கேன்சல் பண்ணனா வருது 60%. ஓகேவா, உங்களுக்கு ஆப்ஷன் சி ஆன்சர்ப்பா ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது டிஏல செகண்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின்ப்பா. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மேல் ஹூ விசிட்டட் ஆன் மண்டே. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளோ வரும், 216 வரும்ப்பா மண்டே. சரியா, டேஸ் வந்து மாற்றி போட்டுறாதீங்க. தென் ஃபீமேல் யார் எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, தேர்ஸ்டே 128பா. சரிங்களா, இந்த மாதிரி இந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க. சரியா, இதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. 128. ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருதுப்பா, 27.16 வரும் உங்களுக்கு. ஆப்ஷன் வந்து ஏ. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தென் டோட்டல் ஃபீமேல்ஸ் ஆர் ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ விசிட்டட் இன் பார்க் ஆன் தீஸ் 4 days. ஓகேவா, டோட்டல் மேல் வந்து டோட்டல் ஃபீமேலில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சரியா, என்ன கவுண்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாமா. கவுண்ட் பண்ண என்ன வருது உங்களுக்கு, 682 வரும். ஸோ அது என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூ என்னது 1200. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 1200 மைனஸ் 682 பண்ணால் என்னப்பா வரும் உங்களுக்கு, 164 கிடைக்கும். சரியா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஹூ விசிட்டட் பார்க் ஆன் வெட்னஸ்டே ஆர் தட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டட் ஆன் மண்டே. ஓகேங்களா, இதோட டோட்டல் வேல்யூவும் இதோட மேல் வேல்யூயும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, எப்படி போடலாம், வெட்னஸ்டே எவ்வளோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 144. சரிங்களா, டிவைட் பை மண்டே டோட்டல் வேல்யூ எவ்வளோது 360 இன்ட்டு 100பா. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் 40% வரும்ப்பா. சரிங்களா, ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 25% ஆஃப் மேல் ஹூ விசிட்டட் ஆன் மண்டே. ஓகேங்களா, ஆல்ரெடி மண்டேல மேல் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுலேருந்து எவ்வளோ எடுத்துக்கணும், பட் 25% மட்டும் தான் எடுக்கணும். ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு மேல் ஹூ விசிட்டட் இன் த டே ஆஃப் ஃப்ரைடே. ஓகேவா, அதில் 25% தான் ஃப்ரைடே வந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃப்ரைடேக்கு நமக்கு டேட்டா கொடுக்கலப்பா, நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா, தென் வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல்ஸ் விசிட்டட் ஆன் டியூஸ்டே டு தட் ஆன் ஃப்ரைடே. ஓகேங்களா, ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்கப்பா. சரியா, நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம மண்டேக்குரிய மேல் கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து 25% மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எவ்வளோ வருது 216ங்கிறது மேலோட 100%னா 25% எவ்வளோ வருதுப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 கிடைக்கும். ஓகேவா, அது ஒரு சைடு வச்சுக்கோங்க 54. தென் என்ன கேட்டிருக்காங்க, டியூஸ்டேயோட நம்பர் ஆஃப் விசிட்ஸ் ஆஃப் மேல்ஸ். ஓகேவா, அது என்னது 106 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, ஸோ வந்து 106 ஈக்குவல் டு 54 ரேஷியோ ஆஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் உங்களுக்கு 53. ரேஷியோ ஆஃப் 27பா. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ வந்து நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சர், நன் ஆஃப் தி அபோவ். ஓகேவா, உங்களுக்கு இதான் கிடைக்கும். இரண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கலாம் உங்களுக்கு. சரியா, பாருங்க. அடுத்து ஃபைண்ட் த ராங் நம்பர் ஆஃப் தி கிவன் சீரீஸ்ப்பா. ஓகேவா, இதுவும் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து மினிமம் உங்களுக்கு 15 கொஸ்டின் வருதுப்பா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, எல்ஐசிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ராங் நம்பர். ஓகேவா, ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். அப்படிதானே? ஓகேவா, டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 212, 242, 278, 324, 392, 482, 602. சரிங்களா? ஓகேவா, ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா என்னப்பா வருது? 30, 36, 46, 68, 90, 120. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 6 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி இங்கே 6 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா, ஸோ 6க்கு அப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு 10 வர வாய்ப்பு இல்லைப்பா. சரியா? ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 3 to 4பா. ஆப்ஷன் பி ஆன்சர். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 22 வரும், இது திரும்ப 22, சேமாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு ஆன்சர் 324பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? இதில் வந்து எப்படின்னா மல்டிப்ளை ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆட் ப்ளஸ் 1. சரிங்களா? 12 into 1 plus 1, 13 into 2 plus இந்த சீரீஸ்பா. ஓகேங்களா, 12 into 1 plus 1, 13. ஓகேங்களா, 13 into 2 plus 2. ஓகேங்களா, 28. இந்த சீரீஸில் போயிட்டே இருக்கும். தென் 28 into 3 plus 3. உங்களுக்கு வரும்போது என்ன வருது? 87. தென் 87 into 4 plus 4. சரிங்களா, 87 into 4 plus 4 என்ன வருதுப்பா உங்களுக்கு? உங்களுக்கு 352 கிடைக்கும். ஓகேவா, இங்கே வந்து 351 இருக்கு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் தப்பு. சரியா? நெக்ஸ்ட் சீரீஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பா, ஃபைண்ட் தி ராங் நம்பர். இது எல்லாமே ராங் நம்பர் தான்ப்பா. ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் பார்த்தாங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே என்ன வருது? 512 வரும் உங்களுக்கு. 189க்கும் 701க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 512 வரும். இதை பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிருக்கீங்க கியூபோட வேல்யூ. சரியா? தென் பாருங்க, 701 மைனஸ் பண்ண 1044 மைனஸ் பண்ண என்ன வருது உங்களுக்கு? 343 வரும். நெக்ஸ்ட் வந்து 219 வரும். ஓகேவா, 343. சரி, ஓகே, இது ரெண்டும் வந்து பர்ஃபெக்ட் கியூப். பட் வந்து 216ங்கிறது தான் பர்ஃபெக்ட் கியூப். வந்து 219 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஃபோர்த் சீரிஸ் தான் தப்பு. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்ப்பா. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டூ 2 இன்டூ 4 இந்த சீரீஸில் போயிருக்கும்ப்பா. ஓகேவா, இன்டூ 6 இன்டூ 8. ஓகேவா, உங்களுக்கு 9 2 18 வந்துருச்சுப்பா. 18 4 76 வந்துருச்சு. சரியா? 72 தான் வரும், பட் 76ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஆப்ஷன் டி ஆன்சர்ப்பா. இங்கே வந்து 72 வரணும், தப்பா உங்களுக்கு வந்து 76 வந்துருக்கு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ப்பா, ராங் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டிஃபரன்ஸ் பாருங்க. 12, 18, 30, 48, 72, 126, 204. ஓகேவா, என்னப்பா வந்து டிஃபரன்ஸு? 6, 12, 18, 24, 54. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 6 ஆட் ஆயிருக்கும்ப்பா. 6 6 6. இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு 10 ஆட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு 126 தான் ராங் நம்பர். ஓகேவா, ஆப்ஷன் சிப்பா. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ப்பா. என்னைய சைமல்டேனியஸ்லி த்ரோ ஆஃப் 2 டைஸ். ஓகேங்களா, 2 டைஸ்னால் உங்களுக்கு பேர் எவ்வளோ வரும்ப்பா? 36 பாசிபிலிட்டி வரும் உங்களுக்கு. 1,1 1,2 அப்படின்னு சொல்லிட்டு அன்டில் உங்களுக்கு 6,6 வரைய வரும் உங்களுக்கு. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சம் ஆஃப் 6. ஓகேவா, ஓகேங்களா, எந்த 2 முகங்களை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 6 கிடைக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, நமக்கு நார்மலாக தெரியும் 3 + 3 வரும். ஓகேவா,
தென் 1,5 ஒவ்வொரு சீரீஸாக பார்க்கணும்ப்பா. ஒவ்வொரு இது ரோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,1 வரும். தென் 2,4 4,2 இவ்வளோதான்ப்பா உங்களுக்கு பாசிபிலிட்டி. ஸோ வந்து டோட்டல் பாசிபிலிட்டி என்னது 36. ஓகேவா? நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளோப்பா 5. ஆன்சர் வந்து சிப்பா. 5/36 தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A started a business by investing 12,000. ஓகேவா? After 7 months, B joined him with some money. ஓகேவா? After a year, the total profit was equally shared between the two. Find the amount invested by B. ஓகேங்களா? A ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 7 monthsக்கு அப்புறம் தான் B ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா? ஆனால் ஃபைனலாக வர ப்ராஃபிட்டை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ B வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டாரு ஏ. ஸோ வந்து 12 months போட்டுக்கிட்டேன்ப்பா. சரியா? சொல்லிட்டு ஆஃப்டர் 7 months என்னது 5. சரியா? இங்கே என்னது தெரியாது நமக்கு, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேரெக்டாக கேன்சல் பண்ணோன்னா உங்களுக்கு x ஈக்குவல் டு 28,800 வரும்ப்பா. சரிங்களா? ஆப்ஷன் டி ஆன்சர். சரியா? ஓகே. இன்னும் 1 liter ஆஃப் மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஆல்கஹால் அண்ட் வாட்டரோட மிக்சர் கொடுத்து கேட்டிருக்காங்க. சரியா? மிக்சர் ப்ளஸ் வாட்டரோடது கொடுத்துட்டாங்க. the total amount of alcohol that must be added to the mixer so that part of water in the mixer becomes 15 is. ஓகேவா? ஒரு மிக்சர் இருக்கு, அதுல ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆல்கஹால் வாட்டர் மட்டும் ஹோல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மற்ற நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஃபைனல் மிக்சரோட இது கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆல்கஹால் வாட்டர். ஓகேவா? சரியா? இப்போ வந்து இது வந்து 30% என்னது, இது வந்து 70%. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 0.7 எழுதிக்கலாம். பர்சன்டேஜ்னா என்னப்பா? the whole value divided by 100. ஓகேவா? இது வந்து 0.3ன்னு எழுதிக்கலாம். சரியா? மிக்சிங் வேல்யூ என்னது 1. இது அதாவது 15%னா 1.5 எழுதிக்கிறேன். சரியா? சாரி 0.15. ஸோ இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் நம்ம? 0.3 ஏன்னா நமக்கு வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஹோல் வேல்யூ தெரியாது. ஸோ 1 + x. ஓகேவா? இதை வந்து நம்ம மிக்சரோட ஈக்குவல் பண்ணுறோம். சரியா? இது பண்ணால் என்னப்பா வரும்? 0.15x மல்டிப்ளை பண்ணால் 0.15 ஈக்குவல் டு 0.3. சரியா? எக்ஸ் என்னப்பா கிடைக்கும் நமக்கு? 0.15 டிவைடட் பை 0.15 வரும், அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 1 liter தான்ப்பா ஆன்சர். ஆப்ஷன் இ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோப்பா, ஏஜ் வித் ரேஷியோ. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபாதர் வேல்யூ என்னது 8x. டோட்டல் வேல்யூ தெரியாது, ரேஷியோ தான், அதனால எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். சரியா? இது வந்து 1x. தென் மதரோடது கொடுத்துருக்காங்க. ஓகே, மதர் அண்ட் சன். ஏன்னா மதர் அண்ட் சனுக்கு உங்களுக்கு சன்னுக்கு எப்போவுமே அது 1 தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேவா? ஸோ வந்து சன் நம்ம எடுக்க முடியாது. இது மாதிரி தான் இப்போ நம்ம கொலாப்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் காமன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, பட் அதை நம்ம பார்த்தாவும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா 1 part தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா 8x ஈக்குவல் டு 7x. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? the father is 6 years older than mother. ஓகேவா? மதர் கூட நான் என்ன பண்ணுறேன்? அந்த 6 ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு? 6 கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ஃபாதரோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபாதர்னா அது 8x மல்டிப்ளை பண்ண என்னப்பா வரும்? உங்களுக்கு 48 கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஃபாதரோட ஏஜ் வந்து 48. ஆப்ஷன் இ ஆன்சர்ப்பா. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the total cost price of the 2 product is. 2 ப்ராடக்ட் இருக்கு, அதோட வேல்யூ என்னதுப்பா? 4,400 கொடுத்துட்டாங்க. சரியா? x into y சும்மா எடுத்துக்கிறேன். ஓகேவா? then old product sold 15% profit while second product sold 18% loss. ஒரு பொருள் வந்து ப்ராஃபிட், ஒரு பொருள் வந்து லாஸ். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா?
எது வந்து ப்ராஃபிட் எது லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் காஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க சரியா. இது நம்ம எப்படி எழுதலாம்? 15% ப்ராஃபிட்னா இப்படி எழுதலாமா? தென் டு லாஸ்ட்னா என்னது 100லேருந்து மைனஸ் பண்ணணும்ப்பா சரியா. 18% 100 மைனஸ் 18 வருது என்னது உங்களுக்கு 82 வரும் சரியா. ஸோ 82% இப்படி எழுதலாமா? ஸோ இதை ஃபார்ம் பண்ணலாம்ப்பா. இப்போ நம்ம இது எப்படி மேலே 00 வச்சு புள்ளி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ வந்து 1.15x ப்ளஸ் 0.8 ஓகேவா. ஸோ எப்படி எழுதிக்கலாம் நம்ம 4400 மைனஸ் எக்ஸ் இப்படி எழுதிக்கலாமா ஓகேவா. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்ப்பா உங்களுக்கு 0.33x ஈக்குவல் டு 792 வரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா வரும்ப்பா. இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2400 வரும்ப்பா சரியா. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரியா. மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துருப்பா. ஆன்சர் வருது உங்களுக்கு 2400. ஆப்ஷன் ஏ ஆன்சர்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man deposit 10% of his salary. டெபாசிட் பண்றது 10% பா இன் பிஎஃப் ஓகேவா. பிஎஃப்ல பண்றாரு ஓகேவா. 30% ஆஃப் ரிமைனிங் ஓகேவா. அவர் சேல் பண்றது போக 30% ரெமைனிங் இருக்கு அவங்களுக்கு ஓகேவா. எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. எதோட எக்ஸ்பென்சிவ் அதுவும் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. மெடிசினும் கிராசரி மட்டும் சரிங்களா. ரிமைனிங் ஆஃப் த ஆஃப்டர் சேவிங் ஆஃப் த சேலரி ஓகேவா. மெடிசனோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டோட்டல் மந்த் சேலரி கேட்டிருக்காங்க சரியா. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து நம்ம எல்லாமே இப்போ என்னது 10%ங்கிறத எப்படி எழுதிக்கலாம் 0.19 எழுதிக்கலாம் ஓகேவா. ரிமைனிங்கிறது எப்படி வரும் 100 மைனஸ் 0.10 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.90x இந்த மாதிரி கிடைக்குமா ஓகேவா. 30% ஆஃப் ரிமைனிங்னா 30% கண்டுபிடிக்கணும் எதுலேருந்து இதுலேருந்து சரியா. 30% ஆஃப் ரிமைனிங் எவ்வளோ இருக்குப்பா 0.90 ஓகேவா. எப்படி போடுறோம் கண்டுபிடிச்சா என்னப்பா வருது உங்களுக்கு 0.27x கிடைக்கும் சரியா. ஸோ இது மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம 0.90 மைனஸ் 0.27 ஈக்குவல் டு 0.63 இதான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறது ஓகேவா. லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங் ஓகேவா. தென் நம்மளோட என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3.4 ஓகேவா. நம்ம வந்து அதை எவ்வளோ பார்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த 7 பார்ட் இருக்குல்ல அதில் எவ்வளோ வருது கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மெடிசினுக்கும் கிராசரிஸ்க்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம் 3/7 டோட்டல் பார்ட் என்னப்பா 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் சரியா. அதான் நமக்கு டோட்டல் பார்ட் இன்டூ 0.63x ஈக்குவல் டு 0.27x சரிங்களா. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிராசரிக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ 4/7 இன்டூ 0.63x ஓகேவா. இது எவ்வளோ வரும் 0.36x சரியா. ஓகேவா. தென் இதை இது பண்ணிங்கன்னா என்ன வரும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நம்ம டோட்டல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 8100 மெடிசனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்கப்பா ஓகேவா. 0.27x வந்துட்டு அப்ளை பண்ணுங்க இப்போ ஈக்குவல் டு 8100. இது வந்து பார்ட்டுப்பா இது வந்து வேல்யூ ஓகே. ஸோ வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும் நான் டிவைட் பண்ணணும். எடுத்து டிவைட் பண்ணனா வருது உங்களுக்கு 30,000 வரும் சேலரி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மென்சுரேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லா ஃபார்ம்லாவும் படிக்க முடியலனாலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபையாக என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ ஸ்கொயரு ரெக்டாங்கிள் இதெல்லாம் ஈஸி தானே அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. மென்சுரேஷன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பேர் இஸ் ஓகேவா. ஒரு குளத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்கப்பா ஓகேவா. அதை எப்படி போட்டுக்கலாம் இதோட ஃபார்முலா என்னது 4πr². ஏரியானா என்னது 4πr² ஈக்குவல் டு நமக்கு ஆறும் வேணும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும் இதை வச்சு தான் ஓகேவா.
ஆர் ஸ்கொயர் பை வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த சைடு வந்து 22/7 வரும். அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிக்கிறேன் இன்ட்டு 1/4. சரியா? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்பா? உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 வரும். ஓகேவா? நமக்கு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு 7 கிடைச்சிருக்குப்பா. சரிங்களா? இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். பாருங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, திரும்ப ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, தென் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, 2 times ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 times ஆஃப் த ஸ்கொயர் தான் வந்து ஸ்கொயரோட டயாமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணிக்கணும்? 2r கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 14 கிடைக்கும். சரியா? தென் சைட் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நம்ம சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்னப்பா? a 2 இன்ட்டு, ஏன்னா வந்து 2 times ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்ததுனால 2a. ஓகேவா? இது வந்து என்னது உங்களுக்கு ஏனாலும் இங்கே வந்து ஸ்கொயர்னா a வரும்பா, இங்கே வந்து r வரும். ஓகேவா? அது வந்து 14 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? தென் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா? 4a. இங்கே வந்து 4 இன்ட்டு 7 என்னது? 28. ஆப்ஷன் பி தான் ஆன்சர்ப்பா. The area of the rectangle is 4 times of the area of the square. If the length of the rectangle is 60 centimeter and the breadth of the rectangle is equal to the side of the square, then find the side of the square கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ரெக்டாங்கிளையும் ஒரு ஸ்கொயரையும் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு சைடு வந்து நம்ம ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் எப்படி போடுவீங்க? L இன்ட்டு பின்னு போடுவீங்களா? ஓகேவா? அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? தென் இது வந்து என்ன ஸ்கொயரோட இது வரும், என்ன வரும் உங்களுக்கு? சைடு வந்து a ஸ்கொயர் வரும். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க திரும்ப? பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிளும் ஸ்கொயரோட ஒரு சைடும் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. வந்து உங்களுக்கு ஸோ a ஈக்குவல் டு b. ஓகேவா? நம்ம வந்து இங்கே ஏன்னு கூட அப்ளை பண்ணிக்கலாம். லென்த் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 60 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நான் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே நான் ஒரே மெட்ரிக்கே எடுத்துக்கிறேன். சரியா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? 4 times ஆஃப் த ஏரியா. ஸோ இங்கே வந்து 4 times ஆட் ஆகுதா? தென் இப்போ இது அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒரு ஏக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணிங்கன்னா 4 15 60. ஸோ a ஈக்குவல் டு உங்களுக்கு 15. ஒரு சைடு மட்டும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ப்பா. சரியா? ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணணும். ரெக்டாங்கிளோட பரப்பளவையும் ஸ்கொயரோட கனசதுரத்தோட பரப்பளவையும் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரேஷியோ கொஷின். ரேஷியோ வித் ஒர்க், டைம் அண்ட் ஒர்க். இது எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு வேல்யூ கொடுக்கல, ஜஸ்ட் ரேஷியோ தான் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதிக்க முடியும்? 3x ஈக்குவல் டு 4x. ஓகேவா? டோட்டல் ஒர்க் என்னது? 8 கொடுத்துட்டாங்க. சரியா? 8 கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து 7x டோட்டல் ஒர்க் வந்து என்னது? 1/8 எழுதிக்கலாம். ஒர்க் எப்படி எழுதுவோம்? டிவைடட் பைல போடணும். சரியா? சப்போஸ் ஃப்ராக்ஷன்ல இருந்தா சின்ன வேல்யூ மேலேயும், ஓகேங்களா? நம்ம வந்து ஒர்க்கு வந்து டிவைடட் பைல எழுதணும்ப்பா. சரியா? ஸோ இது எப்படி எழுதிக்க முடியும்? நம்ம டோட்டல் ஒர்க் அப்போ ஸோ வந்து இது x ஈக்குவல் டு 3x 4x, டோட்டல் ஒர்க் என்னது? 1/8. சரிங்களா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 7x ஈக்குவல் டு 8 எழுதும். ஸோ 8 ஈக்குவல் டு உங்களுக்கு 1/8 எழுதும். ஓகேங்களா? x ஈக்குவல் டு 1/56. ஸோ டோட்டல் ஒர்க் என்னது? 56 கிடச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். ஓகேவா? ஸோ b வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். சரியா? 4x என்னது? இன்ட்டு 1/56 என்னது? 4/56. இதான் வந்து b ஓட ஒர்க். இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 1/14 வரும். சரிங்களா? தென் என்ன கொடுத்துருக்காங்க? இன் 2 days a plus b. a plus b சேர்ந்து என்ன 2 days எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறோம். சரியா? அதை கண்டுபிடிக்கணும்.
2 into 1 by டோட்டலாக இருக்கிறது வந்து 1/8. ஸோ இது ஆட் பண்ணனா வருப்பா 1/4 வரும். சரியா, இது வந்து டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா, ரிமைனிங் எவ்வளோ வருது? 1 minus 1/4னா உங்களுக்கு 3/4. அதாவது இங்கே 1 பார்ட்டாக இருக்கு, பேலன்ஸ் என்னது 3. ஸோ 3 பார்ட் தான் வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு. சரியா, B plus C வந்து 6 days ஒர்க் பண்ணுறாங்க. சரியா, ஸோ 6 into B plus C 3/4. ரிமைனிங் ஒர்க் இதுதான். அதாவது ஏ பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் என்ன? B plus C தான் பண்ணுறாங்க, ஏன்னா ஏ போயிட்டாரு. சரியா, ஸோ B plus C இதை டிவைட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? டெரிவ் பண்ணிங்கன்னா into 1/6 சொல்லிட்டு B plus C வந்து உங்களுக்கு 1/8 கிடைக்கும்ப்பா. சரியா, C equal to 1/8 minus B. ஸோ இதில் போயிட்டு நம்ம டைரெக்டாக வந்து B அப்ளை பண்ணிக்கலாமா? C equal to உங்களுக்கு 1/8 minus 1/14 கிடைக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா LCM எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 56 வரும். ஸோ C equal to என்ன கிடைக்கும்ப்பா? 3/56. சியோட ஒர்க் என்னது? 3/36. சரி, 56 உங்களுக்கு. சரியா, ஸோ கீழே இருக்கிறது நமக்கு டேஸ். ஓகே, இதை எப்படி எழுதலாம் நம்ம? 56/3. ஓகேவா, ஆப்ஷன் பி ஆன்சர்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ கொஸ்டின்ப்பா. இது ஈஸி தான், உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சியோட ப்ராஃபிட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி எழுதலாம் நம்ம? ஏபிசி கொடுத்துட்டாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரேஷியோ எழுதிக்கலாம். 6 into 8 into 9. தென் இன்வெஸ்டர் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட ஹோல் வேல்யூ கிடச்சிருமா? ஸோ 24:36 வரும் உங்களுக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2:2:3 கிடைக்கும். சரியா, ஸோ டோட்டல் பார்ட் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 16,750 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ராஃபிட் பியோட இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியிலேருந்து நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து டோட்டல் வேல்யூ கிடையாது, இது எக்ஸ் வருப்பா. சரியா, 8x, சரி 2x, இங்கே 2 சிம்பிளிஃபை பண்ணால் 2 தானே வருது. ஸோ 2x ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x ஈக்குவல் டு 25,125 வரும்ப்பா. சரியா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். சரியா, சிம்பிளிஃபிகேஷன் தான் நிறைய கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்பீடு நல்லா கொண்டு வந்துடுங்கப்பா. ஸ்பீடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. இதை நான் வந்து ஹோல் வேல்யூவாக எழுதிக்கிறேன். சரியா, டிவைடட் பை 70 ப்ளஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்னப்பா வருது எனக்கு? ப்ளஸ் பண்ணால் வந்து 500 minus 40. சரியா, கொஷின் மார்க் பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறேன். பர்சன்டேஜ் ஆஃப் 5,600. ஓகேவா, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 60 ப்ளஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண வரும் உங்களுக்கு 460 ஈக்குவல் டு இதுக்கு கேன்சல் ஆகிடும்ப்பா. ஸோ 56x தாங்க இருக்கும். சரியா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1120 டிவைடட் பை 56 வரும் உங்களுக்கு. சரியா, கேன்சல் பண்ணிங்கன்னா 20. ஆப்ஷன் சி தான் ஆன்சர்ப்பா. தென் அப்ராக்சிமேஷன் தான்ப்பா கேட்டிருக்காங்க. தென் ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் அப்ராக்சிமேஷன் 60% ஆஃப் முன்னாடி பார்த்த மாதிரி தான் நமக்கு. ப்ளஸ் இது மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. 38 கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. 96 ப்ளஸ் 1 0.99 1 எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 60% ஆஃப் 1540 எவ்வளோப்பா கிடைக்குது? 924 கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இதோடதே வந்து உங்களுக்கு இது எப்படி எழுதலாம் நம்ம? 0.375 into 96. ஓகேவா, அது பண்ணனா உங்களுக்கு 362 வரும். அதை வந்து நான் 362
00 வரும் உங்களுக்கு. ஸோ பாயிண்ட்ல இருக்கிறதுனால வெறும் 36 மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? ப்ளஸ் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 961 வருதுப்பா. 96 வந்து எதோட ஸ்கொயர் உங்களுக்கு 31 ஸ்கொயர்ப்பா. ஓகேவா? ஆப்ஷன்ல இருக்கா பி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் தான். சரியா? பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம 75 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 25 ஸ்கொயர் மைனஸ் 30 ஸ்கொயர். ஈஸி தானே? எல்லாமே 5 and 100 ஸ்கொயர்ல தான் இருக்கு. ஸோ ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட கியூப் வந்து இதோட சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு 75 ஸ்கொயர் என்னப்பா வரும்? 5625 வரும். 625 மைனஸ் 900. ஓகேவா? பற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4100 வரும். 4100 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுப்பா. உங்களுக்கு 4096 வந்து 16 கியூப். ஓகேவா? அது நம்ம வந்து அப்ராக்சிமேஷன்லாம் எடுத்ததுனால நம்ம 16 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் இ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க சிம்பிளிஃபிகேஷன். பவர்ல எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன வேணா வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதுவே அப்ராக்சிமேஷனை எழுதிக்கிட்டு ஹோல் வேலையா மாற்றி எழுதிக்கலாம். தென் அதை வந்து எப்படி எழுதணும்? நம்ம இங்கே என்ன பண்ண கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பென்ஷியல் பவர் வந்து 2க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து 511 எப்படி எழுதிக்கலாம்? 512 டிவைட் பை 31.8 எப்படி எழுதிக்கலாம்? 32 இன்டூ 64 டிவைட் பை 127.9 எப்படி எழுதிக்கலாம்? 128 இன்டூ 8. ஓகேவா? கேன்சல் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? எப்படி எழுதலாம் நம்ம? 2 power 9 into 2 power 6 into 2 power 3 எழுதலாம். டிவைடட் பை 2 power 5 into 2 power 7 எழுதலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் 5 வரை எல்லாருக்கும் தெரியும். தெரியலனா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் 2 அது மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இது ரெண்டும் மேலே போனால் நான் மைனஸ் ஆகிடும். 5 ப்ளஸ் இங்கே இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 மேலே போனீங்கன்னா வரும் மைனஸ் 12 வரும். சரியா? மைனஸ் பண்ணிங்கன்னா வரும் 2 9 + 6 + 3 - 12 வந்து உங்களுக்கு 2 power 6 வரும்ப்பா. ஓகேவா? 6 இருக்குன்னு 6 ஆப்ஷன்ல போடக்கூடாது. ஏன்னா இதுக்கு +2 இருக்கு. ஸோ அந்த மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 power 4 + 2ன்னு போடணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர்ப்பா உங்களுக்கு. ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான்ப்பா. ஓகேவா? அதில் எப்படி எழுதலாம்? நம்ம 70% எழுதலாமா? 445. ஓகேவா? டிவைடட் பை 14 அப்படி எழுதிக்கலாம். 1/14 எழுதுறேன். இது வந்து 436 டிவைடட் பை எக்ஸ். இது எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 436 அப்படியே தான் இருக்கும். சரியா? இந்த சைடு எக்ஸுங்க வந்து மற்ற வேலையில் இந்த சைடு போயிருப்போம். ஓகேவா? இங்கே மேலே இருக்கிறது கீழே வரும். 70 × 445 இன்ட்டு 14 கீழே இருக்குது. ஸோ மேலே போயிடும்பா. 14 × 100 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? உங்களுக்கு அப்ராக்சிமேஷனாக உங்களுக்கு 20/5 1 சம்திங் அந்த மாதிரி வரும்ப்பா. உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் வராது 20. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? எல்ஐசி ஏஓக்கான ஆப்டிடியூட் செஷன் இப்படி தான்ப்பா இருக்கும். இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.